கஞ்சமலை. சேலம் மாவட்டத்தோட மிக முக்கியமான மலைத்தொடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கஞ்சமலை ஒண்ணு. கஞ்சமலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மலை கிடையாது. மிகப்பெரிய ஒரு மலைத்தொடர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கஞ்சமலை. பொதுவாக பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா, மலைகளால சூழப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாநகரம். மாங்கனி நகரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சேலம் மாநகரம். இந்த சேலம் மாநகரத்தில குறிப்பிட்ட பேர் சொல்லக்கூடிய மலைகள் அப்படிங்கிறது நூற்றுக்கணக்கான மலைகள் இருக்குது. சிறப்பு வாய்ந்த மலைகள், தெய்வீக மலைகள், அதாவது இரும்பு தாதுக்கள் கிடைக்கக்கூடிய மலைகள், சுண்ணாம்பு சத்து நிறைந்த மலைகள்னு சொல்லிட்டே போலாம் அடுக்கடுக்கா. அப்படிப்பட்ட மலைகளே ரொம்ப முக்கியமான ஒரு மலை தான் வந்து பார்த்தீங்கன்னா, கஞ்சமலை. கஞ்சமலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அமாவாசை மலைன்னு சொல்லுவாங்க. அது என்ன அமாவாசை மலை? அங்க வந்து பார்த்தீங்கன்னா, காலாங்கிநாதருக்கான ஒரு கோயில் இருக்குது. அந்த காலாங்கிநாதர் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அமாவாசை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10, 20,000 பேர் வந்து கும்பிடுவாங்க அந்த அமாவாசை நாட்கள்ல மட்டும். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த கோயிலா, அவ்வளோ ஃபேமஸான கோயிலான்னு கேட்டீங்கன்னா, ஆமா. எஸ்பெஷலி ரொம்பவே ஸ்பெஷலான கோயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கஞ்சமலை காலாங்கிநாதர் சித்தர் கோயில். இந்த கஞ்சமலை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, மிக அதிகப்படியான அளவு வந்து பார்த்தீங்கன்னா, சுண்ணாம்பு சத்து அப்படிங்கிறது கிடைக்கிறது. சுண்ணாம்பு பாறைகள், அப்படி மட்டும் இல்லாம இரும்பு சத்துக்கள், தாது சத்துக்கள் அதிகமான அளவு கிடைக்குது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கையாவே நீர் ஊற்றுகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்குது. இந்த நீர் ஊற்றுகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழிபாட்டு தலங்களாக மாற்றப்பட்டு, வரக்கூடிய பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க தண்ணி எடுத்து ஊத்திக்கிறாங்க. தண்ணி ஊத்திக்கிறதுக்கு யாருக்குமே எந்த ஒரு கட்டணமே கிடையாது. அதுக்கான வாளி மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெட்டி கடை மாரி வச்சிருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாளிக்கு ரூ. 10 வாங்குவாங்க. நீங்க ஒரு நாள் பூரா கூட முண்டு முண்டு தண்ணி ஊத்திக்கலாம். யாரும் எதுவும் கேட்க போறது கிடையாது. இயற்கையாக உருவாக்கக்கூடிய சுனை ஊற்றுகள் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணிகள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே புனிதத்தன்மை வாய்ந்த ஒரு தண்ணியா கருதப்படுகிறது. தோல்ல ஏற்படக்கூடிய அனைத்து விதமான அலர்ஜி சம்பந்தப்பட்ட அலர்ஜி தொடர்புடைய நோய்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி எடுத்து நம்ம ஊத்திக்கிட்டோம்னா, நம்ம மேல இருக்கக்கூடிய அந்த நோய் தொற்று, அந்த ஸ்கின் அலர்ஜி அப்படிங்கிறது சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. நம்பின மாரி எல்லாருக்கும் நடந்துகிட்டு இருக்குது. இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா, அந்த வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான அளவு ஒரு மூலிகை தன்மை இருக்குது அந்த மலையில. பொதுவா வந்து சொல்லுவாங்க, இந்த கஞ்ச மலையில கை வச்சவங்க யாருமே வந்து பொழைக்க மாட்டாங்க. கஞ்ச மலையில யாராச்சும் கை வச்சாங்க அப்படின்னா, அவங்கள அந்த சக்தியாக்கப்பட்டது, இயற்கையாக்கப்பட்டது வாழக்கூடாது. தமிழகத்தினுடைய 2 மிகப்பெரிய முதலமைச்சர்கள் அந்த மலையில டேம் கட்டணும்னு முயற்சி பண்ணாங்க. அப்படி முயற்சி பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நோய்வாய்ப்பட்டுட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கஞ்சமலையில யாருமே கை வைக்கிறது கிடையாது. சேலம் மாவட்டத்தில பெரும்பான்மையான மலைகள்ல ஒரு சில நபர்களால குவாரிகள் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டு, மலை வளம் அப்படிங்கிறது வெட்டி எடுக்கப்படுகிறது. ஆனா, கஞ்சமலையில மட்டும் எந்த ஒரு இடத்துலயுமே கல்குவாரிங்கிறது இருக்காது. என்ன காரணம்? எப்படி வெண்ணங்குடி முனியப்பன் கோயில்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் வருதோ, அதே மாரி கஞ்சமலைன்னு சொன்னா அரசியல்வாதிகளுக்கு ஒரு பயம். கஞ்சமலையில கை வச்சா சித்தர விடமாட்டாரு. கஞ்சமலையில கை வச்சவன் பொழைக்க மாட்டான். விளங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்குது. அதனால தான் கஞ்சமலையில இன்னைக்கு வரைக்கும் ஒரு கல்குவாரி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் அந்த இடத்துல கல்குவாரி வைக்க பயந்துக்கிறாங்க. கஞ்சமலையை வெட்டி எடுக்க பயந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து அப்படிங்கிறது இளம்பிள்ளை கஞ்சமலை சுற்றியுள்ள பகுதி மக்களுக்கு மட்டும் இல்லை, சேலம் மாவட்டத்தில் எல்லாத்துக்குமே தெரியும். கஞ்சமலை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு தெய்வீகத்தன்மையுடைய கடவுள் அருள் பரிபூரணமாக பெற்ற இயற்கை வளம் அதிகம் நிறைந்த ஒரு மலை தான் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சமலை. இந்த கஞ்சமலையில் வந்து ஃபேமஸான ஒரு இடம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, கஞ்சமலை காலங்கிநாதர் சித்தர் கோயில். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, அமாவாசை மலம்பாங்க. சேலம் பழைய பேருந்துலேருந்து பார்த்தீங்கன்னா, சேலம் பழைய பேருந்து நிலையத்திலேருந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. எங்கேருந்து எங்க? சேலத்துலேருந்து ஜலகண்டாபுரம் போகிற வழியில இளம்பிள்ளைக்கு முன்னாடி ஒரு 3 ஸ்டாப் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, 3 வராது. ஒரு 4, 5 ஸ்டாப் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, சித்தர் கோயில்னு ஒரு ஸ்டாப் இருக்குது. அந்த சித்தர் கோயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கஞ்சமலை அடிவாரம். இந்த அடிவாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, காலங்கிநாதர் சித்தர் கோயில்னு சொல்லுவாங்க. காலங்கிநாதருக்கு கீழ கோயில் கட்டியிருக்காங்க. சித்தர் கோவில் தான். மேல முருகர், பக்கத்திலேயே முருகர் இருப்பாரு. அந்தாண்ட காளியம்மன் இருப்பாங்க, சித்தர் இருப்பாங்க. இந்த கோயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உடல் கொப்பளங்கள் இதெல்லாம் நீக்கிறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா, உப்பு மிளகு குளம்னு ஒரு குளம் இருக்குது. சித்தருக்கு அப்படியே பேக் சைடுல ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துல என்ன பண்ணுவாங்க, அமாவாசைன்னா நான் சொன்ன மாரியே 10, 20,000 பேர் வருவாங்க அமாவாசைன்னா. அமாவாசை அன்னைக்கு நீங்க சாமி பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா, குதிரை கொம்பு தான். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் அப்படிங்கிறது வரும். அது மட்டும் கிடையாது. அங்க வந்து உப்பு மிளகு இருக்கும். ரூ. 10 சம்திங். அந்த மிளகு வாங்கிட்டு இப்படி தலையை சுற்றுவாங்க. 3 டைம் சுத்திட்டு, இப்படி 3 டைம் சுத்திட்டு, இப்படி பின்பக்கமா தூக்கி போடுவாங்க அந்த குளத்துல. ஒரு 3 அமாவாசைக்கு போயிட்டு இந்த மாரி போட்டு வந்தாங்கன்னா, மேல முகத்துலயும் சரி, உடம்புல எங்க மரு இருந்தாலுமே, அந்த மரு அப்படிங்கிறது சரியாயிடும். உடம்புல மரு அப்படிங்கிறது குணமாயிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை அப்படிங்கிறது பயன்பட்டு வருது. எல்லாருக்குமே நல்லா வருது. ஓகே. இந்த கோயிலோட ஹிஸ்டரி என்னப்பா, வரலாறு என்னப்பான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சொல்றேன் கேளுங்க. இந்த கோயில்ல இருக்கக்கூடிய காலங்கிநாதர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, திருமூலருடைய சீடர். திருமூலர் என்ன பண்றாரு, இந்த கஞ்சமலைக்கு வந்து சாகாத வரம் தரக்கூடிய ஒரு மூலிகை தொலைவிட்டு இருக்கிறாரு. அந்த மூலிகை தொலைவிட்டு இருக்கும்போது திருமூலருக்கு அசிஸ்டன்ட் தான், ஹெல்ப்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காலங்கிநாதர். இவங்க 2 பேர் இருக்கும் பொழுது திருமூலர் தொலைவிட்டு போறாரு. காலங்கிநாதர் இவருக்கு சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கிறாரு. சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நியூ மாடல் கரண்டிலாம் கிடையாது. குச்சி வச்சு தான் கிண்டணும். அப்ப சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது இவருக்கு குச்சி கிடைக்கல.
பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு செடியை உடச்சி அதை வேர் என்ன பண்ணுறாரு, அதை கழுவிட்டு அந்த வேரை விட்டு கிண்டுறாரு. கிண்டும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கருப்பு கலரில் மாறிடுது. உடனே சோறு கருப்பாயிருச்சு, அந்த சோத்தை நாம் தின்றலான்னு சொல்லிட்டு அந்த காலங்கிநாதர் அந்த கருப்பாக மாறின அந்த குச்சி வச்சு கிண்டவுடனே கருப்பாக மாறின சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு வேற சாப்பாடு செஞ்சு வைக்கிறாரு. திருமூலர் வராரு. வந்து பார்த்தா ஒரு சின்ன பையன் இருக்கிறான். சின்ன பையன்கிட்ட கேட்குறாரு, தம்பி இந்த மாதிரி என்னுடைய சீடன், என்னுடைய சிஷ்யன், என்னோட ஹெல்ப்பரு காலங்கிநாதர்னு ஒருத்தர் இங்கே இருந்தார், வயசான ஒரு தாத்தா மாதிரி இருப்பார், அவரை பார்த்தியான்னு சொல்லி கேட்குறாரு. உடனே காலங்கிநாதர் என்னங்கிறாரு, நான் தான் குருநாதா, எனக்கு தெரியலையாங்கிறாரு. அந்த கருப்பாக மாறின சாப்பாடு சாப்பிட்னோன்னே இவர் இளமையாக மாறிட்டார். காரணம் என்ன, அவரை வச்சு அந்த கிண்டனார் இல்லையே அந்த குச்சி அதை கிண்டனதுனால இவர் வந்து இளமையாக மாறிட்டார். உடனே திருமூலர் என்ன பண்ணுறாரு, ஏன்டா சாவாத வரம் தரக்கூடிய மூலிகையை தேடி இந்த மலை பூரா நான் காடு மலை பூரா தொலைவிட்டு இருந்தா கடைசியாக இது நம்ம பக்கத்துலேயே இருந்திருக்குது, எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. சரி நீ இந்த கருப்பாக மாறின சாப்பாட்டை சாப்பிட்டேன்னு சொன்னீங்க இல்லையா, எனக்கு கொஞ்சோண்டு கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. கஞ்சமலை காலாங்கி சித்தர் என்ன பண்ணிக்கிறாரு, கொஞ்சோண்டு கொடுத்துருக்கிறாரு. இப்படி கக்கி கொடுத்துருக்கிறாரு. அதை சாப்பிட்டா இவரு பார்த்தீங்கன்னா திருமூலரும் இளமையாக மாறிட்டாராம். அப்புறமேட்டு குரு கூடயே இவரும் கிளம்பியிருக்கிறாரு. கிளம்புனவரை திருமூலர் தடுத்து நிறுத்தியிருக்கிறாரு. நீ என் கூட வராதப்பா, நீ இங்கே இருந்து இந்த மலைக்கு காவலா, இங்கே இருக்கக்கூடிய மூலிகைகளுக்கு காவலா, இந்த மலையோடைய பாதுகாப்பு ஒசரம் நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய குரு சொன்னதுக்கோசரம் கஞ்சமலை காலாங்கி சித்தர் அந்த மலையிலேயே தங்கிட்டாரு. இது உண்மை. இது இன்னைக்கும் நம்பப்படுகிறது. இன்னைக்கும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அரூபமா. ஓகே. இப்படி இருக்கும் பொழுது அந்த மலை மேலே இவர் பாலகனா மாறிட்டார் இல்லையா, ஒரு 14-15 வயசு பையனா. இவர் அங்கே மலை மேலே இருக்கும் பொழுது மலை மேலே மாடு மேய்க்க போனவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இவர் மலையில் அந்த மாட்டோட காம்பில் வந்து இவர் பால் அப்படியே குடிச்சிருக்கிறார், பச்சை பாலா. மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவரை பார்த்தவர் என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு குச்சி எடுத்து அடிச்சு விட்டாராம். குச்சி எடுத்து அடிச்சோன்னா அந்த சின்ன பையன் அழுதுகிட்டே அடிவாரம் ஒடியாந்துட்டானாம். ஒடியாந்தவொடனே ஒரு இடத்துல உட்காந்து அழுகுறானாம். அப்படி அழுவும் பொழுது இந்தாண்டு இருக்கிற ஒரு குன்று மேலே ஒரு முருகர் உருவாகிருக்கிறாரு. முருகன் சாமி நேரில் வந்திருக்கிறாரு. இந்தாண்ட பக்கம் காளியம்மன் வந்திருக்கிறாங்க. இவர் முருகன் வந்து ஏப்பா அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அந்த அம்மா காளியம்மன் வந்துட்டு ஏன் மகனே அழுகுறன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அந்த மாட்டை மாட்டுக்காரர் அந்த குச்சி எடுத்து அடிச்சார்ல, அவருக்கு தெரிஞ்சிருக்குது இவர் வந்து சித்தர் தான் வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சித்தர் மலை விட்டு கீழே இறங்கி வந்தவரை நான் என் ஞாபகமாக இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த இடத்துல கோயில் கட்டி இன்னைக்கு வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. எந்த இடத்துல தெய்வங்கள் நேரில் வந்து காட்சி கொடுத்தாங்களோ, சித்தர் உட்காந்துருக்கிற இடத்துக்கு வலதுபுறமா காளியம்மன் காட்சி கொடுத்த இடத்துல காளியம்மனுக்கு ஒரு சன்னதியும், இடதுபுறமா ஒரு கரட்டு மேலே நின்று முருகன் காட்சி கொடுத்த இடத்துல முருகனுக்கு ஒரு சன்னதியும், மலை மேலே எந்த ஒரு இடத்துல இன்சிடென்ட் நடந்துச்சோ, அந்த மாட்டுக்காரரு குச்சி எடுத்து அடிச்சாரோ அந்த மலை உச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா காலங்கி சித்தருக்கு கோயிலும் கட்டியிருக்கிறாங்க. இந்த அடித்தவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க ஏழுமாத்தனூர்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வம்சாவளியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாசத்துல வரக்கூடிய திருவிழாவில் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து நேரில் கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, சித்தர்கிட்ட மன்னிப்பு கேட்குற விதமாக சாட்டை எடுத்து அந்த குடும்பத்தை சேர்ந்த ஆண்கள் மூத்த ஆண்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, சாட்டை எடுத்து தங்களை அடிச்சுக்கிட்டு மக்கள் நல்லா இருக்கணும், எங்களை குடும்பத்தில் எங்கள் முன்னோர்கள் செஞ்சதை தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு சித்தருக்கு ஒரு நேர்த்தி கடன் செலுத்துற விதமாக சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டு கோவிலை ஒரு தடவை சுற்றி வராங்க. இது வந்து இன்னைக்கும் இந்த 2026 நோம்பி போடும் பொழுது இந்த காட்சி நீங்கள் பார்க்கலாம். இன்னொன்று களி. இப்போ எல்லா கோயிலும் ஒரு பண்டிகை விசேஷம்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, பொங்கல் செஞ்சு கொடுப்பாங்க சாமிக்கு. சித்தருக்கு வந்து களி தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா களி உருண்டை செஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருவிழா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்தருக்கு நேர்த்தி கடனா ஒரு பிரசாதமாக கொடுப்பாங்க. நீங்கள் திருவிழா அன்னைக்கு போனீங்கன்னா நீங்கள் அந்த விஷயத்தை பார்க்கலாம். அதே மாதிரி அந்த உப்பு மிளகு போடுறாங்களே அந்த குளம், வருஷத்தில் ஒரே ஒரு நாள் அந்த திருவிழா அன்னைக்கு மட்டும் அந்த குளம் அப்படிங்கிறது திறந்துருக்கும். அன்னைக்கு போனீங்கன்னா நீங்கள் நேரில் அந்த குளத்தோடைய தண்ணீர் எடுத்து நீங்கள் பார்க்கலாம். தண்ணீர் எடுத்து குடிக்கலாம். பக்கத்தில் போய் தண்ணி தொட்டு பார்க்கலாம், டச் பண்ணி பார்க்கலாம் தண்ணியை. மீதி நாளில் அந்த இடத்துல கேட் போட்டு பூட்டியிருப்பாங்க. இந்த வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் அந்த கேட் அப்படிங்கிறது திறந்துருக்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பெஷலி ஒரு கூடுதல் தகவலை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி சித்தரை அடித்தார் இல்லையாங்க அந்த ஒரு கிராமத்தை சேர்ந்த நபர், அவங்க வம்சாவளிகள் இன்றைக்கும் வராங்க, கோவிலில் கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி சித்தருக்கு சந்தனக்கட்டை உடஞ்சி சந்தனம் போட்டு வைப்பாங்க. அந்த சந்தனக்கட்டை அப்படிங்கிறது இவங்க குடும்பத்துலேருந்து இன்றைக்கும் ஸ்பான்சர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நல்லா செழிப்பாக இருக்கிறாங்க, கடவுளுடைய அருளெல்லாம் நல்லபடியாக இருக்கிறாங்க. இது வந்து ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் திருவிழாவுக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. மலையை பற்றி சொல்லியாச்சு, மலையில் கை வச்சா என்ன ஆகும்னு சொல்லியாச்சு, ஏன் குவாரிகள் மலையில் கிடையாதுன்னு சொல்லியாச்சு, தண்ணி ஊற்றிக்கிட்டா தோல் நோய்கள் உடம்புல இருக்கக்கூடிய அலர்ஜினா சரியாகும்னு சொல்லியாச்சு, அந்த இடத்துல கோவில் இருக்குதுன்னு சொல்லியாச்சு, கோவிலுடைய வரலாறும் சொல்லியாச்சு, கோவில் எந்தெந்த ரூட்டில் இருக்குதுன்னு தடமும் சொல்லியாச்சு, நம்மளால் என்ன சொல்ல முடியுமோ எல்லாமே சொல்லியாச்சு.